தீப்பெட்டி எடுத்து பத்த வச்சு அது திரும்ப சொல்றோம். அந்த குச்சி அமைச்சிட்டு பத்திரமா வச்சிருக்க ஓரமா. ஒரு வில்ல மட்டும் வச்சா போதுங்க. அவருக்கு அன்னையும் ஆயினார். ஆகையினால் அபிராமி அன்னையாகிய ஓம் நமோ கணபதயே நமோ கணபதயே நம பிரமதபதயே நம தே துரம்போதராஜா ஏகதந்தாத விக்ன விநாசினே ஆதிபூஜ்யாய தேவாய தந்தமோதகதாரிணே நம தீகணேயாய மங்களமோ மங்களமஹ ஏகதந்தாத வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தந்தி பிரச்சோதயாத் மகாகணபதயே நமः. கற்பூர நீராஞ்சனம் சமர்ப்பயாமி. இப்படி முன்னாடி ஓரமா வச்சிருங்க. கற்பூரத்தை முன்னாடி இடத்துல யாரும் வரமாட்டாங்க, முன்னாடி ஓரமா வச்சிருங்க. 2 புஷ்பம் பூவை எடுத்து அந்த கற்பூரத்தை 3 முறை சுத்துங்க. வலது பக்கமா 3 முறை காமிச்சு கையை எடுத்து வச்சுக்கோமா. வடபுறமா 3 முறை கட்டி கையில் எடுத்து வச்சு வேண்டிக்கிங்க. எல்லாரும் விநாயக பெருமான கையெழுத்து கும்பிட்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்குங்க. கற்பூரத்தை காட்டி கொஞ்சமா புஷ்பத்தை நினைச்சு பிள்ளையார் நினைச்சு வேண்டிய எந்த ஒரு காரியம் செய்தாலும் நம்மளுடைய சனாதன தர்மம் சொல்லக்கூடிய இந்த தர்ம சாஸ்திர முறைப்படி முதலாவதாக விநாயக பெருமானுக்கு வழிபாடு செய்யணும் என்பது மரபு. அதுபோல இந்த இடத்துல திருவிளக்கு வழிபாடானது அனைவரும் செய்ய போறோம். அந்த செய்யக்கூடிய பூஜைகள்ல விநாயக பெருமானே முன்னாடி நின்று எல்லா விதமான காரியங்களையும் நல்லபடியாக நடத்தி தர வேண்டும் அப்படி என்பதற்காக விநாயக பெருமானுக்கு இப்பொழுது 16 வகையான பூ போட்டீங்க. அதுக்கு 16 வகையான உபசரிப்புகளோட விநாயக பெருமானுக்கு பூஜை பண்ணியிருக்கோம். உங்களோட கையாலேயே பூஜை பண்ணியிருக்கீங்க. பிள்ளையார் நினைச்சு வேண்டிங்க. செய்யக்கூடிய இந்த பூஜையோடது எவ்விதமான காரியங்களும் தடையில்லாமல் நல்லபடியாக